நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்ல நாக்கில் சுண்டி இழுக்கிற மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு இறால் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் மட்டன் வாங்கி போர் அடிக்காமல் இந்த மாதிரி இறாலை வாங்கி சூப்பரான கிரேவி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டு அசந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இறால் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெயை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த தட்டில் சின்னதாக பிரியாணி இலை 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, இது எல்லாத்தையுமே அந்த சூடான எண்ணெயில் அப்படியே சேர்த்துடலாம். இது லேசாக அப்படியே பொரியட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்குருவோம். அதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்குருவோம். இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சி போட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே வெங்காயம் வந்து லேசாக இந்தளவுக்கு ப்ரௌனாக வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். அப்படின்னா தான் நமக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். இப்போ இன்றைக்கி இறால் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ வாங்கினோம். 1/2 கிலோ வாங்கி அந்த தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டு ஒரு 250லேருந்து 300 கிராமுக்கு உள்ளே தான் இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ இறாலை வாங்கி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, அதாவது ரெண்டுமே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா விரவி வச்சுருக்குறோம். விரவி எடுத்ததை அப்படியே கொண்டு வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இறாலை வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி கடைசியெல்லாம் சேர்க்கக்கூடாது. முதலையே இந்த மாதிரி எண்ணெயில் ட்ரையாக அதை வதங்க விடணும். அப்படின்னா தான் அது நமக்கு நல்ல ஒரு மாவு சத்து உள்ள மாதிரி வரும். ஏன்னா தண்ணியில் வேக விட்டோம் அப்படின்னா அந்த இறாலோட டேஸ்ட்டே நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரையாக சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த இறாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா அப்படியே பெருசாக உப்பி வந்திருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தவுடனே அந்த இறாலை லேசாக விலக்கி விட்டுட்டு அதில் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெயை ஊற்றிடலாம். அந்த எண்ணெய் சூடான உடனே அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியை உள்ளே சேர்த்துருவோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இது ரெண்டையுமே அப்படியே உள்ளே சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற மசாலா மொத்தமே இவ்வளவு தான். இந்தளவுக்கு சேர்த்தாலே போதும், நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அந்த சூடான எண்ணெயில் மிளகாய் பொடியை சேர்த்ததுனால நமக்கு கிரேவிக்கு கலரும் கிடச்சிருச்சு. குழந்தைய பார்த்த உடனே அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இறாலை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 200 ml தண்ணியில் நல்லா ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம். அந்த ஊற வச்ச புளியை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியாகவும் சேர்த்துட்டு இந்த புளிக்கரைசல்லையே நமக்கு இந்த கிரேவி இன்னும் நல்லா வெந்து வரணும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நமக்கு அந்த இறால் அதில் நல்லா வெந்து வந்திருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இறால் நமக்கு ரெடியாகிறதுக்கு ஒரு 12-13 நிமிஷம் ஆயிரும் மொத்தமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்தளவுக்கு ஒரு பக்குவமாக ரெடி பண்ணாலே போதும். அதே மாதிரி இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இந்தளவுக்காவது இருக்கணும். ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. இப்போ நமக்கு இந்தளவுக்கு பக்குவமாக இருந்தாலே போதுமானது. இந்த இடத்துல கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை வெட்டி உள்ளே போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.